நல்லா இருக்கே டிசைனு. இந்த வீடியோ வந்து இப்போ நம்ம ஸ்டஃப் வைக்கலாம். இதுதான் நம்ம பீஸா ஒரு தட்டு எடுக்கணும். இரு, அந்த தட்டை நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இங்கே கொடுங்க, எனக்கு கொடுங்க. இரு, நான் எடுத்துகிட்டு வரேன். தம்பி, இதுதான் ஓவன். நம்ம தட்டு வச்சுக்கலாம். இதுதான் நான் வைக்க போகிறேன். மோதிரமா இது? என் தங்கச்சிக்கு வழக்கம் போல் லூஸ் பிடிச்சிக்கிச்சு. ஸ்டஃபிங் வெளியே கொட்டிட முடியும். அறிவு கேட்ட வீடியோ வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங் எடுக்கலாம். அப்போ ஸ்பூன் எடுத்து வரேன். இந்த பீஸா ஸ்கொயர் பீஸா இந்த இருக்கு பாருங்க, தக்காளி சாஸ் நாங்களே ஹோம் மேட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, இது ரெசிபி அவ்வளோ இதெல்லாம் இல்லை. தக்காளி எடுத்து போட்டு வேற என்ன நினச்சி, தக்காளி வெங்காயம் தண்ணியில் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அவ்வளோதான். அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். பீட்சாக்கு நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணணும், மேலே ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. மேலே ஏன் ஸ்ப்ரெட் பண்ணுற லூஸ், நடுவில் இன்னும் அவ்வளோ இருக்கு. நடுவில் அங்கே ஒரு கேப் இருக்குல்ல, அது நான் கூட பச்சாதுன்னு நினச்சேன். என்ன பண்ண? இப்போ வாங்க நம்ம தக்காளி வெட்டுறத பார்க்கலாம். தக்காளி கண்டினியூஸ் ஆகுது. ரொம்ப மெலிசாக அது மாதிரி திக்காக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணுறீங்க. ஒன்று ஓடிச்சு, என்னை விட்டு ஆளை விட்டு சாமி. நல்லா தண்ணியா வாட்டாட்டல்ல நான் டாப்பிங்க்கு வைக்கிறதுக்கு எடுத்து கொடுத்தேன். அதெல்லாம் பண்ண சொன்னா ஏற்று தின்னுக்கிட்டு இருக்கு லேடி நான்சென்ஸ். இதெல்லாம் எனக்கு யாரும் தர மாட்டேன். டேய் முடிஞ்சு நம்ம பீஸா ஓவன் போய் வெயிட் போடலாம். வெங்காயமே வெட்டி போடுவான். வெங்காயம் லேசாக வெட்டி போடணும். ஒரு 2 ஆச்சும் வெட்டி போடும். குட்டியாக தான் எனக்கு ஒரு 3 வெட்டி போடும். இந்தா இதை 2 அப்படியே வெட்டி போடு. இல்லை நான் கூட வெட்டுறேன் கூட. பாருங்கள், வெங்காயமே போடல. வெங்காயமே போடல. பீஸா தான் இருக்காது உலகத்தில் ஒஸ்ட்டு பீஸா. எது? ஆமாம், இந்த மாதிரி எவனும் பீட்சா பண்ணியிருக்க மாட்டான். பண்ணாலும் தின்னுருக்க மாட்டேன். எனக்கு இது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. இதை மட்டும் எடுத்துருவோம். நான் வெட்டுறேன். வெங்காயம் வந்து எனக்கு ஒரு கதை தெரியும்ப்பா, சொல்லவா? பொட்டேட்டோ, தக்காளி, வெங்காயம்லாம் ஒரு பீச்சுக்கு நடுவில் ஒரு வாரமாக நடந்து போய்ட்டு இருந்துச்சு. அப்போது பொட்டேட்டோ ஒருத்தன் மிதிச்சு கொலை பண்ணிட்டான். அவன் எருமை சீஸ்க்கு இருப்பான். தக்காளி வந்து அப்படியே தெரியாமல் உருண்டு போய் கடலுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதால் வெளியே வர முடியல. ஒரு வெங்காயம் வந்து அழுதுச்சு.
அப்படின்னா நீங்கள் சத்தத்துக்கெலாம் நான் அழுதேனே, நான் சத்தம் என் வேணுமா அப்படின்னு கடவுள் அதை கேட்டுட்டு என்னமோ ஞானத்தை ஓப்பன் பண்ணி கேட்டார். வெங்காயம் அழுகிறத பார்த்துட்டு ஒரு வாரம் கொடுத்தார். அதான் இப்போ இங்கே நடக்குது. வெட்டினா கண்ணி எரியும். ஆனால் இது கண்ணி எரியல, விரல் தான் எரியுது. ரொம்ப வெட்டி புட்டியா? இதான் நாங்கள் எப்பவுமே வெஜிடபிள் கட் பண்ணுற பிளேட். பார்த்தீங்களா? இதெல்லாம் இப்போ நம்ம ஓவன் வைக்க போகிறோம். ஓவன் ஒயரை போடுற மண்டையா? அது ஒயர், ஃப்ரிட்ஜோட ஒயர் இது. என்ன கிட்டலாம் கொண்டு போகிறது. ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் கரெக்டாக வச்சுருக்கேனா? ஓகே. பீஸா பீஸா